ஐஎஸ் சமநாத். இந்த வாரம் உலக பங்குச் சந்தைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது மண்டே டு ஃப்ரைடே எப்படி இருக்குன்றது ஒரு கிளான்ஸு. நான் ஏற்கனவே சொல்லுவேன், நம்ம வந்து உலக பங்குச் சந்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம லாங் டேர்மில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் குப்பை கொட்டி 4 காசு சம்பாதிக்கணுன்னாக்கா இதெல்லாம் வேணும். அதுக்காக வந்து ரொம்ப டீப்பாக வந்து வேர்ல்டு மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மேலோட்டமான ஆனால் விசாலமான பார்வை. ஒரு மேலோட்டமான விசாலமான பார்வை திருப்ப சொல்ல அது மட்டும் இருந்தால் போதுமானது. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு புரியும்படியாக ஒரு மேலோட்டமாக ஒரு பார்வையை பார்த்துட்டோம்னாக்கா அது வெல் அண்ட் குட். வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட். ஒரு ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். காசு பண்ணலாம் கிடையாது, 2 கிளிக் தான். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஒரு கிளிக்கு, லைக் பட்டன் ஒரு கிளிக். ரைட், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட் எப்படி நம்ம பார்க்க போகிறோன்றது ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். மொத்தம் வந்து நம்ம இது 3 ரீஜனாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த 2 கண்டங்களை உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ். நம்ம அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படி உடனே யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ் மட்டும் தான் நினைக்கிறோம், கிடையாது. நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, தென் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற பனாமா, கோஸ்டரிக்கா, எல் சால்வடார், தென் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற சிலி, வெனின்சுலா, பிரேசில், அர்ஜென்டினா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ். இந்த ஹோல் ரீஜனில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்த ஒரு இண்டெக்ஸ் தான் அமெரிக்கா இண்டெக்ஸ். தென் இன்னொரு இண்டெக்ஸ் வந்து யூரோப் இண்டெக்ஸ். இது பார்த்திங்கனாக்கா நாட் ஒன்லி யூரோப்பியன் கண்ட்ரி. நமக்கு தெரியும் யூரோப்பியன் கண்ட்ரியோடனே இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரி ஞாபகம் வரும். நாட் ஒன்லி யூரோப், தென் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். இந்த கம்ப்ளீட் ரீஜனை உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் வந்து யூரோப் இண்டெக்ஸ். அதே மாதிரி ஏசியா பெசிபிக், நம்ம இந்தியா, சைனா, தாய்வான், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த ரீஜன் உள்ளடக்கிய கண்ட்ரிஸ்க்கு ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். தென் இந்த எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் எம்எஸ்ஏ வேர்ல்டு இண்டெக்ஸ். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துட்டு நான் ஒரு வீடியோ பிகினிங்கில் ஒன்று போட்டேன், நான் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லிட்டு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ்னால் என்ன, எதுக்காக இது பார்க்கணும் அப்படின்றது அக்கு வேறு ஆணி வேறு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா ஒரு முறை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சப்சிக்வெண்ட் வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படியே மேலோட்டமாக டக்குன்னு பார்த்துட்டே போயிடலாம். வீடியோவில் அந்த லிங்க் கொடுக்குறேன், தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ரைட், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம சொன்ன வந்து வேர்ல்டு எம்எஸ்ஏ வேர்ல்டு இண்டெக்ஸ் ஒன்று பார்த்தோம். தென் வந்து ஏசியா பெசிபிக், யூரோப் அண்ட் அமெரிக்கா இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோட இந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட நம்முடைய நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. இது எம்எஸ்ஏன்றது மார்க்கெட் ஸ்டான்லி அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸு. அவங்க வந்து இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம நிஃப்டியோட ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். தென் வந்து டவ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், S&P 500 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோட வந்து ஒரு பார்வையை பார்த்துடலாம். ரைட். போன வாரத்தில் இது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது பங்குச்சந்தைகளில் -0.18% வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் வீக்கில் கம்பேர் பண்ணும்போது ஒரு -0.18% வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஹோல் வேர்ல்டுக்கானது. ரைட். ஏசியா பெசிபிக் சொன்னாலே நம்ம இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த ரீஜனில் இருக்கிற மார்க்கெட் பார்க்கும்போது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் வீக்கோட பாசிட்டிவாக 0.53% வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி யூரோப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னோம் இல்லையா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, தென் அரப் கண்ட்ரிஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். இந்த ரீஜனில் இருக்கிற ஹோல் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 0.71% வந்து நல்லா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. தென் அமெரிக்கன் இண்டெக்ஸ், நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. இந்த ரீஜனில் இருக்கிற பார்க்கும்போது அந்த மார்க்கெட்ஸ் வந்து 0.57% வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இப்படி தான் வந்து நம்ம ஒரு வேர்ல்டு பார்த்துருக்கோம். நம்ம இந்தியா வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது அதே எம்எஸ்சி என்ன சொல்லாங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட் வந்து 0.44% வந்து நெகட்டிவில் முடிஞ்சது. ஆக்சுவலாக இது வந்து அதிகமாக மோர் தென் 1% இருந்திருக்க வேண்டியது. இந்த 3 நாள் மண்டே டு வெட்னஸ்டே போட்டு அடி அந்த மாதிரி. தென் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி. நம்ம ஃபெட்டு வந்து ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. 4லேருந்து
3.75 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அதோட பாதிப்பு நம்ம பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம மார்க்கெட் நல்ல பாசிட்டிவில் வந்தது. ஸோ அதனால் இந்த பெரிய மைனஸ் தடுக்கப்பட்டு ஒரு சிறிய மைனஸ் ஒரு 0.44% முடிஞ்சிருக்கு. இதே நம்ம நிஃப்டி பார்த்தோன்னாக்கா 0.53. அதாவது நம்ம மார்க்கெட்டில் இது ரெண்டுமே, இது வந்து எம்எஸ்சியோடைய இண்டெக்ஸில் நம்ம மார்க்கெட்டு, இது நம்முடைய நிஃப்டி என்எஸ்சியோடைய இண்டெக்ஸ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்ஸ் அந்த வாரத்தில் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதே வந்து டவ் இது வந்து அமெரிக்கன் மார்க்கெட். ஸோ எஸ் நம்ம வீக்லி டெய்லி பார்ப்போம் இல்லையா போஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ அங்கே பார்த்தோன்னாக்கா டவ் வந்துட்டு 1.05% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. எப்படி நம்ம லார்ஜ் கேப் சொல்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம். பட் S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா -0.63%, நாஸ்டாக் காம்போசிட்டுக்கு -1.62% நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இதில் கவனிக்கணும். பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து நிஃப்டி பாசிட்டிவில் போயிருக்கு, ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் நெகட்டிவில் போயிருக்குது. இது சிங்க் ஆகலன்னு கூட நான் சொல்லியிருப்பேன். வந்து எல்லா இண்டெக்ஸும் ஒரே சைடில் சிங்க் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ தான் வந்து அது ரிலையபுளாக இருக்கும். அது அப் சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, பட் S&P 500 நாஸ்டாக் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. இது மண்டே மேலே இது சரியாச்சுனாக்கா வெல் அண்ட் குட். இல்லைனாக்கா இதோட வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி யூஎஸ் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சதுனாக்கா நம்ம மார்க்கெட்டும் அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம மார்க்கெட் கீழே வந்துடும். தென் நான் வீடியோலலாம் சொல்லியிருந்தேன், நல்ல பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்கா மண்டே. தென் இந்த மந்தில் வந்துட்டு 26,500 வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு பகல் கனவாகவே முடிஞ்சிடும். பார்க்கலாம் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே பர்சன்டேஜில் பார்த்தோம். இது வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து அமெரிக்கன் இண்டெக்ஸ், ஹோல் வேர்ல்டு இண்டெக்ஸ், ஏசியா பெசிபிக், யூரோப், எம்எஸ்சி இந்தியாவுடைய இண்டெக்ஸ், நம்முடைய நிஃப்டி 50. ஸோ நம்ம பார்த்தோம் வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இங்கே வந்து கிரியேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னும் இருக்குது. இந்த டெய்ல் என்ன நமக்கு சிக்னிஃபை பண்ணுதுனாக்கா டோட்டலாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் இதே யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது அது பார்த்தோன்னா ஒரு மார்ஜினல் நெகட்டிவாக, யூஎஸ் மார்க்கெட் கிடையாது, அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு மார்ஜினலாக வந்து நெகட்டிவில் இருக்குது. பட் பெரிய லெவலில் நெகட்டிவ் வந்து இங்கே பார்க்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் 2 வாரத்தில் நடந்த மாதிரி தான் இருக்குது. இதே வந்து யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவாக போயிருந்திருக்கு, பட் அங்கேயும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பட் இது கேண்டில் வந்து க்ரீனில் ஃபுல்லாகவே முடிஞ்சிருந்ததுனாக்கா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனோடு இருந்திருக்குன்னு சொல்ல முடியும். பட் எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸோ இது மண்டே கண்டினியூ ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஏசியா பெசிபிக் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா இது இந்த 3 இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பையிங் வந்து நம்ம பார்க்க முடியுது. பட் இதுவே நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு பையிங் வந்து நல்லா இப்போ வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். எனக்கு நல்ல ஒரு நெகட்டிவில் வந்தது. இந்த டெய்ல் என்ன சொல்லுதுனாக்கா எண்ட் டு எண்டில் வந்து புல்லிஷ் வந்து மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷாக இருந்திருக்குன்றது தான். ஸோ ஒரு நல்ல ஒரு பையிங் சென்டிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்றது தான் இதை நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. பட் வந்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது இந்த வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குன்றது ஒரு சின்னதாக ஒரு மைண்டில் நம்ம வச்சுக்கணும். இது நம்ம நிஃப்டி 50 பார்க்கும்போது இதே தான் சேம் ரெப்ளிகேட் ஆகும். எல்லாமே நம்ம இந்தியன் மார்க்கெட் தானே. ஸோ பார்க்கும்போது இங்கேயும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கிராஸ் வெரிஃபிகேஷன் இந்த 2 இண்டெக்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பெரிய அளவில் நெகட்டிவ் கிடையாது. எஸ்பெஷலி நம்ம மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ மண்டே வந்துட்டு இப்போ சாட்டர்டே சண்டேயில் வந்து எந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கலே ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னாக்கா மேபி மண்டே மேலே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் முக்கியமானது வந்துட்டு இந்த ஒரு வாரம் தான். தென் அடுத்த வாரம் என்ன ஆகும்னா இந்த வாரம் இந்த சென்ஸ் 15ஆம் தேதியிலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஓகே. தென் அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆகுனாக்கா இந்த மந்தோடைய லாஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸ், தென் நியூ இயர். ஸோ அந்த ஹாலிடேக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் போயிடுவாங்க. ஸோ பெரிய அளவில் வந்து நம்ம ஒரு வால்டாலிட்டி நம்ம எந்த ஒரு மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கம்மிங் வீக்கில் மண்டே டு ஃப்ரைடே வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மேலோட்டமாக வந்து ஒரு பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்றத
ஒரு ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம் இல்லையா, இதுதான் நான் சொல்ல வந்தது. ரைட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ரெகுலராக வந்து நம்ம பார்க்குற மாதிரி நம்ம மண்டே வந்துட்டு நம்முடைய வீடியோவில் ரெகுலர் வீடியோவில் திருப்பம் போஸ்ட் மார்க்கில் சந்திக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீக்கெண்டு நல்லா அளவாக பதமாக இதமாக கொண்டாடுங்க. ஒரு புத்துணர்ச்சியோட மண்டே சந்திப்போம். அன்டில் தென் பை, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.